அவரோடு இருப்பதினாலே நம்மில் என்ன வெளிப்படுகிறது என்றால் கனி வெளிப்படுகிறது. அந்த கனிதான் நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போன சாத்தானுடைய சுபாவம் எது? ஆமென். இந்த குறைய சொல்றது என்பது 2 விதத்துல இருக்கிறது. ஒன்னு அவங்க திருந்துறதுக்கு, இன்னொன்னு குற்றம் சுமத்தும் பொருட்டு. எனவே இந்த குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற அந்த சுபாவம் நமக்கு வராதிருப்பதாக. ஆமீன் சொல்லுங்க. ஆண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பெண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஆமென். வந்துடக்கூடாது. குற்றம் சுமத்தும் பொருட்டு ஒருத்தங்க குறைய சொல்லும் போது எதுக்கு சொல்றோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாது. சிலருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு அதான் தாவீது சொல்றான், அநேகருடைய பாடல் ஆயிட்டேன் அப்படின்னு. பாட்டே என்ன பத்தி தான் பாடிட்டு இருக்கிறாங்க. குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகள். இது யாரு தெரியுமா? பிசாசானவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான்? எதனால் தாழ தள்ளப்பட்டு போனான் என்றால் ஒரு கூட்டம் அவனை ஜெயித்திருக்கிறாங்க. எப்படி ஜெயித்திருக்கிறார்கள் என்று 12வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆமென். 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா.